ஹலோ, வெல்கம் டு சாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாட்டுல ரொம்பவே பிரபலமான ஒரு டிஷ், அதாவது மண்டி அப்படின்னு சொல்லுவோம். அரிசி கழுவுன தண்ணிய வச்சு அந்த மண்டி எடுத்து பிறகு காய்கறிகளை அதுல வேக வைக்க போறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் இங்க இருக்கு பாருங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை வச்சு செய்யறோம். இங்கிலீஷ் காய்கறிகளான கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் இந்த மண்டிக்கு சரியா வராது. இப்ப மண்டியை பத்தி சொல்லணும்னா இதுதாங்க மண்டி. இட்லி கழுவுன அரிசியில தான் இந்த மண்டி நமக்கு நிறைய கிடைக்கும். நீங்க இந்த மண்டியை எடுத்து ஒரு பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். அப்புறம் எப்ப மண்டி செய்ய நினைக்கிறீங்களோ நீங்க எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி செட்டில் ஆயிருக்கு பாருங்க, திக்கா. இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊற்றிக்கணும். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு உளுந்தெல்லாம் எப்பவுமே நல்லா ஒரு ப்ரௌன் ஆகி நல்லா பொரிஞ்சதுனா தாங்க டிஷ்ஷுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இந்த மண்டி டிஷ்ஷே எப்படின்னா கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போதான் இது நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் கருவேப்பிலை தூக்கி போட்டுருங்க. இது கொஞ்சம் பொடியட்டும், மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் நறுக்கி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுருக்கேன், இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய்க்கு ஒரு டிப் சொல்ல விரும்புகிறேன். அவரைக்காய் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நடுவில் கட் பண்ணி இப்படி விரித்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா பிறகு அதில் போடுங்க. அது மாதிரி முருங்கைக்காவும் வெட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு ஸ்லிட் போட்டிங்கன்னு வைங்க, நல்லா சாம்பார் எல்லாம் ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்குள்ளேயும் நல்லா எல்லாம் உப்பு காரம்லாம் சார்ந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ அந்த காய்கறியெல்லாம் வதங்குற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உருளைக்கிழங்கை இப்படி குண்டு குண்டாக நறுக்கியிருக்கேன். இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். என்ன இப்படி இந்த உருளைக்கிழங்கையும் இந்த வெண்டைக்காவும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் நமக்கு ரெடி ஆயிரும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு பண்ண நேரம் இல்லைன்னா உருளைக்கிழங்கை மட்டும் நீங்கள் ஒரு விசில் குக்கரில் வச்சுட்டு வெண்டைக்காயை அதோட கூட சேர்த்துக்கலாம். ஹாஃப் குக்குடு போடுங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆயிடுச்சு போட்டு இந்த ஸ்டேஜ். நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. காய்கறிகளை கழுவிட்டு நல்லா தொடச்சிருங்க. இப்போ அடுத்து வெண்டைக்காயும் டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இந்த வெண்டைக்காய் டீப் ஃப்ரை பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதோட வழுவழுப்பு தன்மை சீக்கிரம் போயிடும். நீங்கள் குழம்பு மசாலா எது பண்ணாலும் இந்த வெண்டைக்காயை இப்படி டீப் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக நேரம் கம்மியாக தான் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நறுக்கின தக்காளியும் இதில் சேர்த்து போகிறோம். அப்புறம் இந்த காய்கறிகளையும் இதில் சேர்த்து போகிறோம். இப்போ அடுத்து மண்டியை இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது என்ன பண்ணுங்க, இந்த மேலாக இருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த அடியில் இருக்க அந்த மண்டியை நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துருங்க.
தீயை இப்போ அதிகம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பத்தலைன்னா நம்ம இந்த ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து புளி ஊற்றணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மண்டிக்கு உப்பு, புளி, காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். எல்லாம் நல்லா கொதிக்குது, காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும். இது கொஞ்சம் இந்த மண்டி இப்படி இருக்கணுங்க, கொஞ்சம் லிக்விடாக. அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா அந்த மண்டியை அப்சார்ப் பண்ணிடும். மண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ டைம் இருக்கும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மண்டி வந்து தயிர் சாதம், தேங்காய் பூ சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லா காய்கறிகளும் சேர்க்கலைனாலும் நம்ம ஏதாவது 2 காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விசாலாட்சி.